ஹாய் கைஸ், நம்ம வந்து ஆல்ரெடி இந்த 2 அப்டேட் பண்ணிட்டு அது முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து இதுதான் விளையாடணும். இது என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு கைஸ், ஏதாவது இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இப்போ எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்றா அதை பார்க்கும்போது என்ன அது அப்டேட்டு அப்படின்னு சொல்லி வச்சேன். அதுக்கப்புறம் கட்சினை பார்த்தோன்னே அதை பாவீங்களா, இதை கட்சினை காட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களாம் ஜாலியாக விளையாடிக்கிறாங்க. ஒரு ரபிக் ட்ரெஸ் பண்ணிட்டு இது எனக்கு பிடிக்காத ஒன்று. இந்த பிள்ளைங்க வேற சும்மா என்னோடது முட்டைங்க பார்த்தே அப்படி சொல்லிட்டு கேள்வி ரொம்ப தான் பண்ணுது. ஃபஸ்ட்டு மேலே போய்க்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய்க்கலாம். அடுத்தது மியூசிக் நம்ம போய்க்கலாம். மியூசிக் ரொம்ப எங்கே இருக்குன்னு தெரிலன்னா மண்டியை போட்டு வச்சுக்கணும். அடுத்ததும் இங்கே மியூசிக் ரொம்ப கடத்துறது. எனக்கு முதல் பெயிண்ட் தான் வேணும். ப்ளூ பெயிண்ட் இங்கே தான் எங்கேயா போடுவோம். எங்கேயா இருக்குண்ணா ப்ளூ பெயிண்ட்டு? அந்த பாருங்கண்ணா, ஒரு பெயிண்ட் இருக்குல்ல, அந்த பெயிண்ட்டை தான் நம்ம இப்போ தூக்கணும். மழை போடலை எடுத்தாச்சு பெயிண்ட்டை. சூப்பர். அப்பா நம்ம பெயிண்ட் தண்ணி வெடி வேற வேணும். இதாங்க இது ஒன்று, இந்த பெயிண்ட் ஒன்று, அவன் சோப்பு, அதுக்கப்புறம் நீளம். சோப்பு நீளம். வாரே வா, இங்கே வந்துட்டு இது கிடச்சி வச்சிங்க. கேஸ் ஆக்சுவலி வந்துட்டு சோப்பு பெட்டி இங்கே இருக்க மேலே தாங்க இருக்குது. எனக்கே இப்போ தான் வந்து ஞாபகமே வருது. இது இவ்வளோ தாங்க. அதுவும் இந்த பெயிண்ட் இருக்குதுன்னா பெயிண்ட் எடுத்தாலே போதும். இங்கே வந்துட்டு சிம்பிளாக அந்த கேம் பிளே முடிச்சிடலாம். இல்லை அதை கேட்குற கரெக்டான கலர் ஆர்டரான கலர் எடுத்திங்கனாலே போதுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது சோப் பெயிண்ட். நான் இந்த ரூம் பார்த்துறேன், அந்த ரூம் பார்த்துறேன். ஓகே, அடுத்து இங்கே இது டச் பண்ணிடக்கூடாதுங்க. நான் வச்சிட்டேங்க. அங்கே போயிட்டு குடிச்சிருக்கேன். நான் கூட பயந்துட்டேன், பழையா போச்சாரு.
ஆனால் அது கரெக்டு. அடுத்தது இதுங்க. இது என்ன ஜாமான் வேணும்னு பார்த்துட்டேன். பட் வந்து சரியாக செய்வேனான்னு தான் லைட்டாக டவுட்டாக இருக்குது. செம்ம சீன் இருக்குது. நீ அந்த அளவுக்கு தாங்க. ஓ, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படி சொல்லிட்டு சம்பவத்தில் வந்து அதை எடுத்துட்டு உள்ளுக்கு போயிடுச்சா, அது வீட்டுக்குள்ளே போயிடுச்சா, அது வீட்டுக்குள்ளே போய் 2 எடுத்து எப்படி இதை இப்படி கொண்டு வர்றவங்க பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக வர மாட்டோம்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஷர்ட்டாக நம்ம ஹேமரில் இருந்து காமிச்சிட்ருந்தா இங்கே வந்துடுங்க. இப்போ என்னன்னு தெரில, இப்போ என்னன்னு தெரிலங்க, நம்ம எல்லா டூல்ஸையும் எடுத்து இங்கே பாய்க்கிறோம்ல, அதனால் ஒரு இந்த ப்ளையரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரோல் கேனை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் ட்ராப்பு ஒன்று, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இது அதாவது இதை எடுத்துகிட்டு அப்புறம் வைக்க வேணுங்க. ஓகேங்களா, மேலே போனீங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கே வருங்க ஒரு வைக்கேன் இருக்கும். இதை எடுத்துடுங்க. இதை எடுத்துகிட்டு நேராக நீங்கள் வந்து கிச்சன் பண்ணுங்க. அது கிச்சன் எப்படி போகிறது, வெளியே வருது பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷனில் போய் ஆகணும். ஆனால் அந்த கிளவி போகுது இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்னம்மா பண்ணோம், அப்படியே இங்கே ஜம்ப் ஆகிருக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு ஜாமான் எடுக்க வேண்டிய வேலை வேணும். அதை நம்ம இப்போ இங்கே வந்தோம். பெரிய மேலே போறியா? ஓகே, மேலே போகுதுன்னு நினச்சா அது வேற எங்கேயும் போகுது. நாங்கள் பணம் தான் வேணும். ஆஹா, டீ பார்க்கணும்னா அசால்ட்டாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு புனலை போட்டுட்டு அப்புறம் இதை வைக்கணும். இதை வச்சுட்டு போகணும். ரைட்டா இருங்க, நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். பேஸ் நம்ம ஒன்று எடுக்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த பேஸ்மெண்ட் போல் சொன்னாங்க. சரி, நல்ல ஒரு வாய்ப்பு நானும் மிஸ் பண்ணோம். என்ன கெடுவி கரெக்டாக மேலே இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணணும். கிளவி எல்லாத்தையும் லாக்டாக பண்ணி வச்சுருக்கீங்களே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நீங்கள் சொன்னாங்க நம்ம காமிக்கிட்டீங்களா, அது வேணுங்க நமக்கு. அது டான்ஸர் சமயத்தில் போய் எடுத்துட்டு வேலையை பண்ணிட்டேன். நீங்கள் பைத்தியம் ஆச்சு போகணுங்க. அது பாடி பேசிட்டு நான் போயிட்டு அந்த அறிவு வருங்க இதை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். ஆனால் இந்த செஞ்சுட்டு வருது. இதை செஞ்சு கீழே ஒன்றே வந்துடுறாங்க. கீழே வருதுங்க. இந்த பேக்கெலாம் பார்த்தா இப்போதைக்கு கீழே வரும். கீழே பிடிச்சிடுவோம். நமக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுங்க. கில்லாடி ஒன்று நீங்கள் கோழி நிற்கணும் பேர் எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலையை முடிக்க விடாமல் நீ இது பண்ணுவேன். வேறு எங்கேயாவது போயிட்டு இல்லைன்னா என் கையில் அடி போடுங்க. What should I wear to the masquerade party? Of course, I can look good in everything. பைத்தியமாச்சு, சத்தியமாக சொல்கிறேன், பைத்தியமாகிடுச்சு. அதனால் அந்த ரூமுக்கு ரொம்ப வராது. வெளியே போட்டு தான்
ஸ்டடி ரூம் வந்துருக்கா? இப்போ வேணாம் இருங்க, நான் அது கொஞ்சம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ கைஸ் எப்படியே ஃபைனலாக மேலே ஏறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் போயிடுச்சு இப்படிதாங்க பொம்மை, இதுதாங்க பொம்மை. வெயிடா உள்ள இதுக்கு ஒரு கட்சினாடா இதுங்க சத்தமே பயங்கரமாக. ஓகே, இதை வச்சுட்டு டேய் வைக்க என்னடா ஆச்சு இதுக்கு? சரி, இந்த வேக்கியம் எவ்வளோ வரும்? சரியா பண்ணுனா வேற தெரில. இங்கே வந்துச்சுன்னா மாட்டிக்குவோங்க. கட்சின்னு வந்துடுச்சு. கரெக்டாக தான் பண்ணியிருக்குன்னா தப்பா பண்ணிட்டுங்க. ஓகே, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் கட்சின்னு வந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதாங்க. இது எப்படின்னு தெரியுமா, நான் ஒரு செம்ம டென்ஷனில் இருந்தேன். ஏன்னா கடைசி எப்படின்னே தெரிலங்க. எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்கிறேன், ஆனால் வந்துட்டு இந்த கடைசி முடி வர மாட்டேங்குது. பாத்திர போறியா? சீக்கிரம் என்ன மாடி, சீக்கிரம் வைடா. இங்கே பாருங்க, இது இப்படி தான் வருது. பட் வந்து எப்படி தான் செய்யுது எனக்கே தெரிலங்க. ஒரு தடவை அப்படி தான் அழுத்தினா வருது. எனக்கே புரியலங்க இது இப்படி தான் செய்யறது அப்படின்னு. பட் உங்களுக்கு இது ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படியே எனக்கு இந்த கேம் கிளிச் ஆச்சா இல்லை என்னன்னு சத்தியமாக புரியல. நானும் எவ்வளோ நேரம் தான் ட்ரை பண்ணுறது. மேக்ஸிமம் இப்போ நான் தோக்க தான் இங்கே போகிறேன். சிம்பிள், நம்ம தோக்க போகிறோம். இப்போ சிம்பிள்ங்கண்ணா, அது வேணா ஸ்பீடாக தட்டணுமா இல்லை என்னன்னு தான் எனக்கு தெரியல. இருங்க திருப்பி ட்ரை பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி இங்கே ஒரே தட்டு தட்டணுங்க. அது ஒரே தட்டு வேகமாக தட்டணும். நானும் எவ்வளோ முடியல தான் லாஸ்ட் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு தட்டிடுறோன்னு சொல்லிட்டு அழுத்திட்டு ஒரே அழுத்து வேகமாக. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்க்ரீனை வந்து வேகமாக உங்கள் கையை பின்னாடி கொண்டு போய்ட்டு டக்குன்னு தட்டணும். அப்போ வந்துட்டு அது ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பச்சை கலரில் தட்டிங்கன்னா ஓகே கேஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான்டா. ஆனால் இவ்வளோ நேரம் அது வந்துட்டு எனக்கு தெரியாமல் நான் வந்துட்டு ரொம்ப விளாண்டுக்கிறேன். முடியலடா, முடியல. ஓகே கேஸ், சாரி நான் அந்த கட்சினை காமிக்கல. இருங்க கேஸ், இதை முடிச்சு கட்சினை காமிங்க. ஓகே கேஸ், நம்ம போய் இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிருந்தீங்களா? இருங்க எங்கேயா போட்டு வந்து ஓகேவா? இங்கே போயிடுச்சு அது. ஓகேங்க. இப்போ நான் முனைல வச்சுருங்க. முனைல வச்சுட்டு வைக்கங்க. இதை போடுங்க. இதை போட்டு இதுங்க ஃபுல் ஸ்பீடு ஓங்கி ஒரே தட்டிடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேங்க, தட்டிங்கன்னா உள்ளுக்கு போயிடும். இந்த புனலை ஒண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஓடிடுங்க. சரிங்களா? நீங்கள் அந்த புனலை ஒண்டி தூக்கிட்டு நீங்கள் ஓடிடுங்க. ஓகே இருங்க, நான் கட்சின் கட்டின்னு பண்ணுறேன். இதோ கட்சின்னு வரப்போகுதுங்க. இந்த கிளவு இதுவும் இங்கே வந்த கையோட கட்சின் தான். அவ்வளோதான். ஓகேங்க, இதாங்க கட்சிங்க. உடைக்க போகுது. உடச்சிருச்சா? காற்று ஒரு மாரி அபு மாரி இருக்குன்னா அதனால
3 இது பத்தல நல்லா சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோதாங்க இந்த அப்டேட்டு. ஓகேங்களா, அடுத்து கடைசியில் வந்துட்டு ஒரு அப்டேட் இருக்குது, அதை தட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எஸ் ஓகே, இதான் அடுத்தது. ஓகேங்க, இப்போ நம்ம மேலே போயிட்டு தான் 2 ஜாம் ஆகணும். ஓகே எஸ், நமக்கு இங்கே தாங்க அந்த கம் இருக்குதுங்க. அந்த கம்மை பார்க்கவே இல்லை. சரி, ஓப்பன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அப்புறம் 2 இடத்துக்கு பேஸ்மெண்ட் இருக்குங்களா, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதான் எக்ஸசைஸ் சாப்பிட்டா. One, 0, 2, 0, 3. இதாங்க இந்த பாஸ்வேர்டு இருக்குங்களா, இந்த பாஸ்வேர்டு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கோட உங்களுக்கு கிடச்சிடும். மேஜிக்கு போட்டு மேஜிக் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் இன்னும் சொல்கிறேன். திறந்துருக்கு, நான் ஒரே போட்டுக்கோங்க. இது இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுங்க. இப்போ என்னத்துக்கு இது எடுத்தேன்னா எனக்கு தெரியல, நானும் இப்போ தான் விளாட்றேன். யூடியூப்பில் சொன்னேன் எடுத்தேன். ஓ, இதுக்கு தானே அது. ஓஹோ, நம்ம அதில் வந்துட்டு நிறையா போட்டு விடுங்க. ஓகே, இவ்வளோதான் அப்டேட். இப்போ ரன் சில ஜம்மு போட்டு விட்டு எப்படா நிற்கும் அந்த சங்கிலி. எனக்கே பொருளுங்க எப்படி நிற்க போகுதுங்க. ஓகே நான் கட்சின்னு நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே சார், ஏதோ கிச்சன் அந்த வந்துருச்சு, அதான் தட்டிட்டேன். ப்ளீஸ்டா வேலை செஞ்சிடணுங்க, என்ன வேண்டிக்கோங்க. இந்த கட்சின் முடிச்சா நான் கண்டிப்பாக இதுக்கு பாட்டு வைப்பேங்க, ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட சாவி இருக்குது. ஓகே, அதை போட்டு திறந்துருச்சு, அந்த கேப்பை திறந்துருச்சா, எங்கேயும் அடித்து இங்கே வந்து ஒட்டிக்கிச்சு. பெருசாக செஞ்சோம்ல, ஸோ அது வந்து ஒட்டிக்கிச்சு போல் அது. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக நம்ம வந்துட்டு நம்மளோட அந்த அப்டேட் தான் முடிச்சிட்டோம். ஓகே, இதோ இந்த அப்டேட் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது கேஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், இந்த ஹாப்பி ஈஸிட்டர் அப்படிங்கிறது வந்தது முட்டமாரி இதை நான் முடிச்சிட்டேனா இல்லை ஒன்று முடிக்கலையா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க. ஓகேங்களா, ஏன்னா நான் தெரில முடிச்சுன்னு நான் பார்க்குறேன். முடிச்சுட்டுனா போட மாட்டேன், முடிக்கலன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் அடுத்த வீடியோட